வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையாரை இருளில் தரிசிக்க போகிறோம். என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறீங்க, வாங்க அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வசந்த உற்சவ திருவிழாவின் 5ஆம் நாள் இரவில் இருக்கவங்க அண்ணாமலையாருக்கு சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு இப்போ எகஸ்தானத்துலேருந்து தீபாரத்தனை காட்டி வெளியே வர போகிறாருங்க. அதை வெளியே வந்துட்டாரு. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். பொம்மையோட அலங்காரத்தை பார்க்கலாங்க. இதுதான் பொம்மையோட அலங்காரம். இப்போ வந்து அண்ணாமலையார் வந்து கண்ணாடி முன்பு அவரோட அழகை காமிக்க போகிறாரு. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். प्रजा असृजता प्रजानां सृष्टे तद्भस्तं जुहोते நான் முதல்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அண்ணாமலையாரை நம்ம இந்த வீடியோவில் இருளில் தரிசிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சுங்க. சாமி வந்து பார்த்தீங்கன்னா சாமி திருக்கல்யாண மண்டபத்தில் இருக்காருங்க. வசந்த உற்சவ திருவிழாவின் 5ஆம் நாள் பொம்மை பூ கொட்டி முடித்து கல்யாண மண்டபத்தில் அவருக்கு அலங்காரம் பண்ணி தீபாரத்தனை இப்போ நடக்க போது. வாங்க அந்த தீபாரத்தனை பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு தீபாரத்தனை நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ தாங்க இருளில் மன்மதனை தேடி வருவார். இது வந்து 3ஆம் பிரகாரத்தில் நடக்கும். நம்ம அண்ணாமலையார் கோயிலில் இருக்க 3ஆம் பிரகாரத்தில் இருக்க அனைத்து மின் விளக்குமே ஆஃப் பண்ணிட்டு இருளில் மன்மதனை தேடி வருவாருங்க. 2 முறை நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 5ஆம் திருவிழா அன்னைக்கு நடக்கும், மற்றொன்று 8ஆம் திருவிழா அன்னைக்கு நடக்குங்க, சித்திரை வசந்த உற்சவ திருவிழாவில். இப்போ தாங்க அந்த ஒளி சாமிக்கு வந்து இந்த ஒளி உற்சவம் நடக்கும். இப்போ சாமிக்கு அதை ஏற்றிட்டு வந்து இப்போ அண்ணாமலையார் முன்னாடி அந்த ஒளி பந்தம் இருக்குங்க. முதல்ல வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. இந்த ஒளி வந்துட்ட பிறகு தான் மின் விளக்கு போடுவாங்க. ஒரு வாட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மின் விளக்கு போட்டுட்டு அண்ணாமலையார் நல்லா பளிச்சுன்னு பக்தர்கள் காட்சி கொடுப்பாருங்க. வந்து நம்ம அண்ணாமலையார் கோயிலில் வான வேடிக்கை தாங்க பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து வானவேடிக்கைலாம் முடிஞ்சு இப்போ அண்ணாமலையார் வந்து தீப தரிசன மண்டபத்துக்கு வராருங்க. அந்த காட்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீப தரிசன மண்டபத்துக்கு வந்துட்டாருங்க. அந்த ஒளி எடுத்துன்னு அண்ணாமலையாரை சுற்றி வராங்க. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு 3ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தீப தரிசனத்தில் தீபார்த்தனைலாம் முடிஞ்சு இப்போ 2ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எகஸ்தானத்துக்கு வராருங்க. வரும்போது இன்னொரு நிகழ்வு நடக்குங்க. இப்போ தான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் தானே பார்க்குறீங்க. இத்தனை நாளாக நம்ம வந்து வசந்த உச்சத்தப்ப நம்ம அண்ணாமலையார் கோயில் கொடிமரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி முன்னாடியே அவரோட அழகை பார்த்து ஆடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத காட்சி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அண்ணாமலையார் கோயில் 2ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய 4 சன்னதிக்கு பக்கத்தில் கூட அந்த பீரோக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி அண்ணாமலையார் அவரோட அழகை பார்த்து ஆடுறாரு. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதோட இந்த சித்திரை வசந்த உற்சவ திருவிழாவின் 5ஆம் நாள் நிறைவு பெறுது. நீங்கள் யாரும் இந்த ஒளி உற்சவத்தை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கோசரம் சித்திரை வசந்த உற்சவ திருவிழாவின் 8ஆம் நாளும் ஒளி உற்சவம் நடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.